சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி எத்தனையோ நபர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்கள். நீங்கள் எப்போதுமே சுதந்திரத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய விதத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு தைரியம் உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் சிலர் உங்களை அந்த ஒரு சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்கள். இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள் என்று உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் எத்தனையோ நபர்கள் இப்படித்தான் இருக்கணும் என்று கூறி கூறி உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தினார்கள். ஆனால் நீங்கள் எதையுமே கேட்க மாட்டீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய சுய முடிவுகளாக இருக்கும். மற்ற நபர்களின் முடிவுகளை கேட்காமல் நீங்கள் எப்பொழுதுமே சுய முடிவுகளை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ரூல்ஸையும் நீங்க அடக்க முயற்சி செய்தார்கள் என்றால் கூட அதன்படி நீங்க அடங்க மாட்டீங்க. அனைவருடைய கட்டுப்பாடு உங்களுக்கு சாதாரணமாக இருக்காது. அது உங்களுடைய மூச்சையை பிடித்து நிறுத்தியது போல நிச்சயமாக உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவும் தெரியாத உங்களுடைய வாழ்க்கையில போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்கிற மாதிரியான பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் இந்த இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் முன்பாக அவமானமாக மாறி இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி மற்றவங்களை எதிர்த்து வாழணும், எந்த அளவுக்கு நம்மளை எதிர்த்தாலும் நம்ம எப்படி அவங்களை எதிர்த்து இருக்க வேண்டும் என்பதை நீங்களே நினைத்து வாழவோ ஆரம்பிப்பீங்க. ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு தருணம் உங்களை நீங்களே உடைத்தது போல நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வழியையும் மிகப்பெரிய ஒரு உண்மையையும் கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய சந்தோஷம் யாருக்கும் இந்த ஒரு நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு பாதையை உங்களுக்கு நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி கொண்டுதாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று நீங்களே உணரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய உண்மையை சொன்னதற்கான தண்டிக்கப்பட்ட நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்கள் எப்போதும் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கத்தாங்க செய்வீங்க. அது எவ்வளவு கடினமானதாயினும் நீங்கள் அதனை மறக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்பொழுதுமே மறைக்க முயற்சி செய்யாமல், ஆனால் ஒரு நாள் அது அனைத்திலும் நீங்கள் தைரியமாக உங்கள் மீது வந்து திரும்ப ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுக்கான தவறாக இருக்காது. நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உண்மையை சொன்னா கூட தண்டிக்கப்பட்ட நாளாக உங்களுக்கு அந்த ஒரு நாளானது இருந்திருக்கும். அதனை பார்த்து நீங்களே கோபப்படவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்க அப்படின்னு உங்களை நீங்களே கோபப்படுத்திய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இது சிலருக்கு பிடிக்காமல் கூட போயிருக்கும். அதனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எவ்வளவோ அவாய்ட் பண்ணவும் ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் நீங்க தவறு என்பது செய்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனாலும் தண்டனையானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கும். நேர்மையாக இருந்ததற்கு இதுதானா நம்முடைய வாழ்க்கையில ரிவார்டு என்கிற மாதிரியான பல கேள்விகளை நீங்கள் நிச்சயமாக என்னவோ ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுத்தது, உண்மை பேசுவது எப்போதும் ஈஸி கிடையாது. ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில தகவல்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே தெரிய ஆரம்பிக்காது. ஆனால் போக போக இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவுகளை நீங்களே கேள்வி செய்தவர்கள். உங்களுடைய கனவுகள் இவ்வளவோ இருக்கும். ஆனால் அது அனைத்தையுமே மற்ற நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க எதையாவது சொன்னீர்கள் என்றால் அதற்கான உதவிகளை கூட செய்யாமல் உங்களை கேலி செய்து உங்களை பார்த்து சிரித்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் பெரிய கனவுகளை கொண்ட ஒரு மனிதர்கள். உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் ஒரு புதிய ஐடியாக்கள் என்பது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த எல்லா விதமான கனவுகளுக்கும் எல்லாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. சிலர் அதை தவறாக கூட நினைத்து கொண்டு உங்கள் மீது சிரித்த நபர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த ஒரு சிரிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு வழியை நிச்சயமாக கொடுத்திருக்கும். மற்ற நபர்கள் உங்களை பார்த்து சிரித்தார்கள் என்றால் அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதே போலத்தான் இந்த சிரிப்பான விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நான் தவறா நினைக்கிறேனா என்கிற ஒரு சந்தேகம் கூட, ஒரு டவுட் கூட உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்திருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னாடி புஷ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது என்று நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் தவறு கிடையாது என்பதை புரிந்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் முயன்றும் ஏன் தெரியுமா தோல்வியை அடைந்து கொண்டிருக்கீங்க? நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள்.
முழு மனதுடன் முயற்சி செய்வீர்கள். ஆனால் சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய மனதில் எல்லாத்தையும் ஏற்று அதன்படி நடந்து கொள்ள முடியாது. இந்த விதமான ஃபெயிலியர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்றி கொடுத்திருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு டயர்டையும் உருவாக்கியிருக்கும். நான் இன்னும் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை விட்டு போகாமல் துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த விதமான தோல்விகள் உங்களை வீணாக்கவில்லை. அது உங்களை இன்னும் நல்ல ஒரு தைரியமான மனிதர்களாக உருவாக்கி இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணி இருந்திருப்பீங்க, அந்த தோல்விகள் இல்லாமல் நீங்கள் தைரியமாக வாழ மாட்டீங்க, வாழவும் முடியாது என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது சரியாக இருக்குமா இல்லையா, இதெல்லாம் ஏன் நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கு கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி மாற ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது இனிமே திறக்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னே கொண்டு போகவும் ஆரம்பிக்க செய்யும். வாய்ப்புகள் வந்து கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தாலும் அது உங்களுடைய கைக்கு வராமல் நிச்சயமாக போயிருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கைக்கு வராமல் போயிருக்கும். ஆனா இந்த வருத்தம் தாங்க உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஆனா இந்த வருத்தங்கள் உங்களுக்கு பொறுமையாகத்தான் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கிடைக்காமல் இருந்த சில விஷயங்கள் கூட இனிமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் கூட இனிமே பாசிட்டிவான ரிசல்ட் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகி இது எனக்கு நடக்குமா என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வந்தது போல தோன்றினாலும் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று மாற்றங்களை உருவாக்கக்கூடும். தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தடங்கல்களை முடிவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து முயன்றதால் இப்போது நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பக்கம் எல்லாமே இனிமே திரும்ப கிடைக்கும். லக்குனா என்ன, உங்களுடைய வாழ்க்கைனா என்ன எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் புதிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதனை கவனமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில இனிமே எப்படி எல்லாம் நடக்கணும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா என்று நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு திசையில் தாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியம். நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே எல்லாத்தையும் நம்ம எப்படி தேர்வு செய்யணும் என்று நீங்களே நினைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் யோசித்து வாழுங்கள். இது உங்களுடைய திசைகளை தானாகவே தேடி கொடுக்கும். நீங்க அதனை அக்செப்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கெரியரை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக இருக்குங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு திசையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு சொல்லக்கூடிய தருணம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முறைகளை உங்களுக்கு நல்ல ஒரு விதத்தில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சில செயல்களாக நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எப்போதுமே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் எல்லாத்தையுமே படித்து அறியக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இந்த போன்ற விஷயங்களை நீங்கள் விரும்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேஷனாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் இன்கமாக மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இப்போது அந்த ஒரு பேஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக மாற ஆரம்பிக்கும். நீங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய திறமைகளும் நீங்கள் பார்த்த ஒரு உலகம் இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எல்லாத்தையும் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கணும், வேறு எந்த வழியாகவும் நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்கிற மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். நான் விரும்பியதுதான் எனக்கு இன்கமாக மாறும் என்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பிகேஷனாக சில விஷயங்கள் நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க.
எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரங்க சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான சுதந்திரமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேஷனாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் இன்கமாக மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இப்போது அந்த ஒரு பேஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக மாற ஆரம்பிக்கும். நீங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய திறமைகளும், நீங்கள் பார்த்த ஒரு உலகம், இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எல்லாத்தையும் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கணும், வேறு எந்த வழியாகவும் நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்கிற மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். நான் விரும்பியதுதான் எனக்கு இன்கமாக மாறும் என்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்பிகேஷனாக சில விஷயங்கள் நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரங்க சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான சுதந்திரமான